மேலறை தியானம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சார்லட் கெஸ்ட், ஒக்லஹோமா, USA. தலைப்பு காத்திருந்தது பெருமதியானதே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 27ஆம் சங்கீதம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 130ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். ஒரு குளிர்மையான காலை பொழுதில் சூடான தேநீர் அருந்த விரும்பினேன். வாசனை திரவியம் கலக்கப்பட்ட தேயிலையின் நறுமணத்தையும் ருசியையும் அதிகம் விரும்புவேன். விரைவாக கலப்பதற்காக வேகமாக கரண்டியை சுழற்றினேன். அந்த நேரத்தில் அவதிப்படாதே, ஆறுதலாகச் செய்யென்று கடவுள் மெதுவாக சொல்வது போல இருந்தது. தேயிலையை சிறிது நேரம் கொதிநீரில் ஊற விடுவதுதான் அதன் சத்து, நறுமணம் ஆகியவற்றை வெளிவரச் செய்யும். தேயிலையின் உண்மையான வாசனைகள் வெளிவரும். அதை போலவே நாமும் கடவுளின் பிரசன்னத்தில் காத்திருக்கும் நேரத்தில் எமது சிந்தனைகளையும் செயல்களையும் கடவுள் மெதுவாக அசைவாட்டுகிறார். அந்த நேரத்தில் நாம் சிறப்பாக்கப்பட்டு எமது உண்மையான தன்மை வெளிப்படுகிறது. தேயிலை ஊறும் நேரத்தில் அண்மையில் இருந்த குளத்து நீரின் மேல் சூரிய ஒளி பட்டு தெரிப்பதை அவதானித்தேன். பறவைகள் காற்றிலே மிதந்து பறந்தபடி தமது காலை பாட்டுகளை பாடின. மேலதிகமாக தரப்பட்ட அந்த நேரம் கடவுளின் கொடையாக இருந்தது. கடவுளுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பது சிருஷ்டியின் அற்புதமான அழகை பார்த்து அனுபவிக்கவே என்பதை ஞாபகப்படுத்துகிறது. ஜெபம். அன்பான கடவுளே, வேகத்தை குறைக்க உதவி செய்யுங்கள். உங்களையும் மற்றவர்களையும் நன்றாக சேவிக்க எப்படி எமது நேரத்தை உபயோகப்படுத்துவது என்பதை எமக்கு கற்பியுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இன்று எனது வேகத்தை குறைத்து ஆறுதலாக கடவுளின் பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பேன். கர்த்தருடைய பிரசன்னமும் அவரது வழிநடத்தலும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.